மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போது நாம் கன்னி ராசியின் தை மாத ராசி பலன்களை பார்ப்போம். குடும்பம். பாகிஸ்தானத்தில் குரு பகவான் அமர்ந்து ராசியை பார்ப்பதால் வருமானத்துக்கு குறைவிருக்காது. குடும்ப சூழ்நிலை மன நிறைவை அளிக்கும். ருணரோக சத்துருஸ்தானத்தில் சுக்கிரன் சனி பகவானுடன் இணைந்து சஞ்சரிப்பதால் கைப்பணம் பல வழிகளிலும் கரையும். திட்டமிட்டு செலவு செய்யாவிடில் 4ஆம் வாரத்தில் பற்றாக்குறை சற்று கடினமாகவே இருக்கும். புத்திரஸ்தானத்தில் சூரியன் சஞ்சரிப்பதால் பெண் அல்லது பிள்ளையின் ஆரோக்கியம் பாதிக்கப்படக்கூடும். திருமண முயற்சிகள் கைகூடும். பழைய கடன்கள் இருந்தால் இம்மாதம் அவற்றை அடைத்து நிம்மதி பெறலாம். பாகிஸ்தானத்தில் குரு பகவான் அமர்ந்திருப்பதால் எதிர்பாராத பணவரவு ஒன்றிற்கும் சாத்தியக்கூறு உள்ளது. கலத்திரஸ்தானத்தில் ராகு சஞ்சரிப்பதால் கணவன் மனைவியரிடையே சிறு சிறு வாக்குவாதங்கள் ஏற்படும். தவிர்ப்பது மன நிம்மதியை அளிக்கும். உத்தியோகம். சனி பகவான் சிறந்த சுபபலம் பெற்று நிலை கொண்டுள்ளதால் வேலை பார்க்கும் இடத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். தசாபுக்திகள் உங்களுக்கு அனுகூலமாக இருந்தால் பதவி உயர்வு அல்லது ஊதிய உயர்வு ஒன்றை எதிர்பார்க்கலாம். வேலை இல்லாமல் அவதிப்படும் இளைஞர்களுக்கு இம்மாதம் ஒரு அரிய வரப்பிரசாதமாகும். சிறு முயற்சியிலேயே நல்ல வேலை கிடைக்கும். தொழில் வியாபாரம். உங்கள் தொழிலை அபிவிருத்தி செய்வதற்கு மிகவும் அனுகூலமான காலகட்டம் இது. உற்பத்தியை அதிகரிக்கலாம். வியாபாரிகளுக்கு சந்தை நிலவரம் ஆதரவாக உள்ளது. ஏற்றுமதி துறையினருக்கு வெளிநாடுகளில் உள்ள பிரபல வர்த்தக நிறுவனங்களுடன் ஒத்துழைப்பு கையெழுத்தாகும். வெளிமாநில பயணங்கள் வர்த்தக முன்னேற்றத்திற்கும் லாப உயர்விற்கும் வழிவகுக்கும். கலைத்துறையினர். வருமானத்தை உயர்த்தும் புதிய வாய்ப்புகள் எவ்வித முயற்சியுமின்றி தேடி வரும். செல்வாக்கும் புகழும் அதிகரிக்கும். ஆடம்பர செலவுகளிலும் வெளிநாட்டு பயணங்களிலும் பணம் விரயமாகும். திரைப்பட தயாரிப்பாளர்கள் புதிய தயாரிப்புகளில் திட்டமிடலாம். லாபம் கிடைக்கும். அரசியல் துறையினர். கட்சியில் செல்வாக்கு உயரும். அரசு பதவியில் உள்ள பிரமுகர்களின் தொடர்பு லாபகரமாக இருக்கும். சிலருக்கு கட்சியில் புதிய பொறுப்பு ஒன்றை ஏற்கும் சாத்தியக்கூறும் உள்ளதை கிரகநிலைகள் எடுத்து காட்டுகின்றன. மாணவ மாணவியர். இரவில் நெடுநேரம் கண்விழித்து படிப்பதை கண்டிப்பாக தவிர்க்க வேண்டும். ஏனெனில் சூரியனின் நிலையினால் உஷ்ண சம்பந்தமான உபாதைகள் ஏற்படக்கூடும். புதனும் அனுகூலமாக இல்லை. மற்றபடி ராசிக்கு குரு பகவானின் சுபபார்வை ஏற்படுவதால் கல்வி முன்னேற்றம் தடைபடாது. பாடங்களில் மனம் தீவிரமாக ஈடுபடும். ஆசிரியர்களின் ஆதரவு படிப்பில் உற்சாகத்தை தரும். விவசாயத்துறையினர். செவ்வாய் லாபஸ்தானத்தில் சஞ்சரிப்பதாலும் ராசிக்கு குரு பகவானின் சுபபார்வை கிடைப்பதாலும் விளைச்சலும் வருமானமும் திருப்திகரமாக இருக்கும். ஆடு மாடுகளின் பராமரிப்பில் செலவுகள் அதிகரிக்கும். தண்ணீர் போன்ற அடிப்படை வசதிகள் குறைவில்லாமல் கிடைக்கும். பெண்மணிகள். பாகியஸ்தானத்தில் அமர்ந்துள்ள குரு பகவானின் ராசியை பார்ப்பதால் மகிழ்ச்சியான மாதம் இது. கணவன் மற்றும் குழந்தைகளின் அன்பு மன நிறைவை அளிக்கும். வேலை பார்க்கும் பெண்மணிகளுக்கு அலுவலக சூழ்நிலை மன நிறைவையும் நிம்மதியையும் அளிக்கும். புதிதாக வேலைக்கு முயற்சிக்கும் பெண்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். பரிகாரம். சனிக்கிழமைகளில் அருகிலுள்ள திருக்கோயில் ஒன்றில் மாலையில் நல்லெண்ணெய் தீபம் ஏற்றுவது ராகுவினால் ஏற்படும் தோஷத்திற்கு சிறந்த பரிகாரமாகும். சந்திராஷ்டம தினங்கள் தை 21 பின்னிரவு முதல் 23 வரை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.